கோவை குற்றாலம் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். மாரியப்பன், கோவை குற்றாலத்தில் மழைநீரின் வரத்து அதிகரித்திருந்ததால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. அதாவது சேலம் மாவட்டத்தினுடைய முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்கிறது கோவை குற்றாலம். நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து சொல்லக்கூடிய இந்த சுற்றுலா மையத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ரெட் அலர்ட் காரணமாக தடை விதிக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் 2 மாவட்டங்களில் ரெட் அலர்ட் ஆக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் தண்ணீர் வரத்து அதிகமாகும் சூழல் ஏற்படுவதன் காரணமாக பாதுகாப்பு கருதி கோவை குற்றாலம் அருவியானது திடீரென மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளும் 6 சுற்றுலா பயணிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் தற்போது தண்ணீர் வரத்து சீராக கூடிய காரணத்தினாலும் மழை தற்போது நின்றிருப்பதன் காரணமாகவும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த அறிவித்திருக்கிறது. குறிப்பாக கோவை மற்றும் நீலகிரி ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் விதிவிலக்கு விதிக்கப்பட்டதன் காரணமாக நேற்று முன்தினம் திடீரென மூடப்படுவதாக பாதுகாப்பு மூடப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த போல் திறக்கப்படுவதாக வனத்துறையானது அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகையானது வந்து தொடர்ச்சியாக சுற்றுலா ரசிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை தற்போது கோவை மாவட்டத்தினுடைய முக்கிய சுற்றுலா மையமாக இருக்கக்கூடிய கோவை குற்றாலத்தில் திறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை குற்றாலம் அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரியப்பன்.